தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திற்கு சென்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நம் செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தலைமைச் செயலகத்திற்கு மு.க.ஸ்டாலினுடன் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? உமா, தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக பொருளாளருமான மு.க.ஸ்டாலின் தற்போது தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க தலைமைச் செயலகம் வந்துள்ளார். அவருடன் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், அதேபோல சட்டமன்ற உறுப்பினர்களான மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, ரங்கநாதன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது தலைமைச் செயலகத்துக்கு வந்துள்ளார்கள். குறிப்பாக இந்த வருகையை பொறுத்தவரை மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்றால், கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான், அதாவது 25ஆம் தேதி அன்று திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்றது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் அன்றைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக தமிழக சட்டமன்றத்தை உடனடியாக கூட்ட வேண்டும், அதாவது காவேரி விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தை உடனடியாக தமிழக அரசு கூட்ட வேண்டும் என்ற ஒரு தீர்மானமானது அந்த கூட்டத்தில் வைத்து நிறைவேற்றப்பட்டது. அதே போல காவேரி விவகாரத்தை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு எதிர்த்து தெரிவிக்கும் வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே போல சம்பா சாகுபடிக்கு தேவையான நீர் தற்போது கர்நாடகத்திலிருந்து பெறாத நிலையில் ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு தொகையாக தமிழக விவசாயிகளுக்கு தமிழக அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் அன்றைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மான நகல்களை எடுத்துட்டு வந்து தற்போது நிதியமைச்சரை சந்திப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து இந்த தீர்மான நகல்களை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தமிழக சட்டமன்றத்தை கூட்டி காவேரி விவகாரம் தொடர்பாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்ற திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு பிரதமரை நேரில் சந்திப்பதற்கான அதாவது அனைத்து கட்சியை ஒன்றிணைத்து பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவரை நேரில் சந்திக்க தமிழக அரசுக்கு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாகவே திமுக சார்பில் விவசாய அணிகளை ஒன்றிணைத்து விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள், அனைத்து கட்சிகளின் விவசாய அணிகள் பங்கேற்ற ஒரு கூட்டமானது திமுக சார்பில் ஏற்கனவே நடத்தப்பட்டது. அன்றைய தினத்திலும் காவிரி விவகாரம் தொடர்பாக பல்வேறு தீர்மானங்கள் அந்த விவசாய பிரதிநிதிகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. அதன் பிறகு அடுத்த நாளே தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பொதுப்பணித்துறை செயலர் எஸ்.கே. பிரபாகர் உள்ளிட்ட அவர்களை நேரில் சந்தித்து மு.க.ஸ்டாலின் பல்வேறு விஷயங்கள் குறித்து வலியுறுத்தினார். அதன் அடிப்படையில் நேற்றைய முன்தினம் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அவர் நேரில் கொண்டு வந்து நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உமா, இந்த சந்திப்பின் நோக்கம் குறித்து சொல்லிட்டீங்க. ஏற்கனவே காவிரி விவகாரம் குறித்து நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்தை திமுக பொருளாளர் ஸ்டாலின் சந்திச்சிருக்கிறார். இப்ப 2வது முறையா காவிரி விவகாரம் தொடர்பாக மீண்டும் ஒரு முறை சந்திப்பதற்குண்டான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த தொடர்ச்சியான இந்த 2 சந்திப்போட முக்கியத்துவம் குறித்து அரசியல் அரங்குல அரசியல் ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள் எப்படி பாக்குறாங்க? அதாவது காவேரி விவகாரத்தை பொறுத்தவரை கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த காவேரி விவகாரம் தொடர்ச்சியாக கர்நாடகா தமிழக அரசுக்கு இடையே நடைபெற்று வந்தாலும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் முதலாவதாக இந்த காவேரி நீர் இந்த சம்பா சாகுபடிக்காக நீரை திறந்து விட வேண்டும் என்று தமிழக அரசு முதல் முறையாக, அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்கிறது. அதன் பிறகு செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணையின் பொழுது பல்வேறு விஷயங்களில் தமிழக அரசுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பானது, அது ஒரு உத்தரவானது வழங்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ச்சியாக கர்நாடகாவாகட்டும் தமிழகமாகட்டும் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் அந்த காவிரி விவகாரம் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில் தொடர்ச்சியாக அனைத்து எதிர்க்கட்சிகளுமே வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம், தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாகவே தமிழக எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன. இருந்த பொழுதிலும் தமிழக அரசை பொறுத்தவரை இந்த வழக்கு, அதாவது காவிரி தொடர்பான வழக்குகள் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருவதால் அனைத்தையுமே சட்ட ரீதியாக சந்திப்பதற்கான அனைத்து முயற்சிகளையுமே தமிழக அரசு மேற்கொண்டு வருது. அதாவது இந்த காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை சட்ட ரீதியாகவே அணுகவே தமிழக அரசு இந்த ஒரு விஷயங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தது. அனைத்து கட்சி கூட்டம் என்பது தற்போதைய நிலையில் தேவையற்றது என்பது அரசு தரப்பில் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அனைத்து கட்சி கூட்டம் என்பது கூட்டப்படவில்லை, அதாவது அதற்கான வாய்ப்பும் இல்லை என்றுதான் பரவலாகவே பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கடந்த 2
நாட்களுக்கு முன்பு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். அதுவே பல்வேறு விஷயங்களில், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு, தஞ்சை அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் தேர்தல் அறிவித்த பிறகு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று அரசியல் விமர்சகர்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வந்தார்கள். அதற்கு முன்பாகவே விவசாய அணி கூட்டத்தை கூட்டுவதற்கு முன்பாகவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தால் நிச்சயமாக இது ஒரு மக்கள் பிரச்சனையாக பார்க்கப்பட்டிருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதி வந்த நிலையில் விவசாய அணி கூட்டம் மட்டும்தான் அன்றைய நிலையில் கூட்டப்பட்டது. அதன் பிறகு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக தான் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் முழுவதுமாகவே பார்க்கப்பட்டது. இருந்த பொழுதிலும் தமிழக அரசு இந்த பிரச்சனையை பொறுத்தவரை, காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும், உச்சநீதிமன்றத்தை ஆகட்டும் மத்திய அரசை ஆகட்டும் தொடர்ச்சியாக வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டமாகட்டும் விவசாய அணி கூட்டமாகட்டும் கூட்டப்பட்டதாக திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அந்த அடிப்படையில் அன்றைய தினமே, அதாவது விவசாய அணி கூட்டப்பட்ட அடுத்த நாளே நேரடியாக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தையும் அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியையும் சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து வலியுறுத்தினார். அதன் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்பட்டாலும் தொடர்ச்சியாக தமிழக எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் நேரடியாக காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை நிச்சயமாக திமுக மற்ற கட்சிகளைப் போலவே காவிரி விவகாரத்தை ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயமாகவே பார்ப்பதாகத்தான் இது போன்ற சந்திப்புகள் காட்டுகின்றன அரசியல் விமர்சகர்கள் தொடர்ச்சியாகவே பேசி வருகிறார்கள். தமிழரசன். தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திற்கு சென்றுள்ளார். இது குறித்த உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.